கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. 2 விதிகளை குறித்து இந்த வசனம் சொல்லுது. ஒன்று பாவம் மரணம் என்கின்ற விதி, இன்னொன்று அதை மேற்கொள்ளக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுடைய ஆவியின் விதி. எளிமையா சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அப்படிங்கிற விதி. இந்த 2 விதிகளும் இந்த உலகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இயங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு தேவன் கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பெரிய ஒரு வாழ்வை அவர் கொடுத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளும் வாழ்வு. கிறிஸ்துவே நமக்கு ஜீவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்முடைய ஜீவன் யாரா? கிறிஸ்து தான் நம்முடைய ஜீவன். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்துவின் வசனம் சொல்லுது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் என்ன செஞ்சிருக்குதா? மறைந்திருக்கிறதே. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவாக இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல நம்ம வாழுவோம் இல்லையா? அந்த ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நன்மை செய்ய திராணியுள்ள வாழ்வு, ஒளி நிறைந்த வாழ்வு, பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்வு, நம்ம சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய வாழ்வு, சுற்றி இருக்கின்ற மனிதர்களை தேவனுடைய வல்லமையை கொண்டு உங்க வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு வாழ்வு. அதுவும் பொங்கி வருகின்ற நீரூற்று போல அது வெளிப்படுகிறதற்காக நமக்குள்ள அந்த வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? காத்துக்கிட்டு இருக்குது. இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எல்லோரும் அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. எல்லாரும் இந்த வாழ்க்கை என்ன செய்யறது இல்ல? அனுபவிக்கிறது இல்ல. ஆனா இந்த வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கைய எப்படி வெளிக்கொண்டு வரணும், அதுதான் சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்கு தான் ஆவியானவர் நமக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாசம் செய்கிறார். அந்த சத்தியத்திற்கு நேராக அந்த வாழ்வை நம் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு வெளிப்படுகிறதற்கு நாம என்ன செய்யணும்? அந்த பகுதியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். நாம யாராக இருக்கிறோம்? இப்படி கேள்வி கேட்டா நம்ம பல அடையாளங்களை சொல்லுவோம் இல்லையா? நான் இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய மகள், இன்னாருடைய கணவன், இன்னாருடைய தந்தை, இன்னாருடைய பிள்ளை, இல்ல நம்முடைய தொழிலின் அடிப்படையில, நம்ம வேலையின் அடிப்படையில நமக்கு ஒரு அடையாளம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா வேதம் நாம் யார் என்று சொல்லுகிறது என்றால், நாம் ஆவியானவர்கள். இந்த ஆவியில தான் தேவன் நம்மை அவரது சாயல்ல என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். தேவ சாயல்ல நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆவிய நம்மளால உணர்ந்து கொள்ளவோ தொட்டு பார்க்கவோ முடியாது. நம்ம சரீரத்தை என்ன செய்ய முடியும்? தொட்டு பார்க்கலாம். உங்க உணர்வுகளை என்னால தொட முடியும். எப்படின்னு சொன்னா, நான் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீங்க. நீங்க என்ன ரொம்ப நேசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை நான் கோபப்பட்டு வார்த்தைகளை பேசினால் உங்களுக்கு என்ன வரும்? அழுக வரும். நேசிக்கிறவங்க கோபப்பட்டா என்ன வரும்? அழுகதான் வரும். நமக்கு யாராவது ஒரு அநியாயம் செஞ்சா நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். பயத்தின் வார்த்தைகளை கூறும்போது என்ன வரும்? பயம் வரும். அப்போ ஒருவரது உணர்வுகளை நமது வார்த்தைகளின் மூலம் நம்ம என்ன செய்ய முடியும்? தொட முடியும். ஆனா ஆவிய நம்மால் தொடவோ உணரவோ முடியாது. அந்த ஆவியை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னா, அவரது வார்த்தையின் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் அவருடைய வார்த்தை ஆவிக்குரிய கண்ணாடி என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆவியானது நம்முடைய சரீரத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி நம்ம ஒரு வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய ஆவியானது இந்த சரீரத்துல என்ன செய்து? வாசம் செய்கிறது.
உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன செஞ்சிடறாரு? இறந்து போயிடுறாரு. அதை விசாரிக்கிறவங்க எப்படி விசாரிப்போம்? அந்த நபருடைய பெயரை சொல்லி அவர் எப்போ வருவாருன்னு கேட்போமா? இல்ல, அவரது சரீரம் எப்போ வரும், பாடி எப்போ வரும்னு என்ன செய்வோம்? கேட்போம். ஏன் அந்த எக்ஸ்கிற பெயரை சொல்லி நம்ம கேட்கறது இல்லை? ஏன்னா அந்த நபர் என்பவர் சரீரம் அல்ல, அந்த சரீரத்துல உள்ள ஆவிதான் அந்த நபர். அந்த ஆவி வெளியே சென்றவுடன் அந்த சரீரம் என்னவாகி விடுகிறது? பாடியாகி விடுகிறது. சரீரம் என்று சொல்லுகிறோம். அது போலதான் நம்முடைய ஆவி இந்த சரீரத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அந்த ஆவி படைத்தவர்கிட்ட என்ன செஞ்சிருது? சென்று விடுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தேவனிடத்துல செல்லும். அப்படி இல்லை அப்படின்னா அது இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யுது? போகுது. இந்த ஆவியில தான் நம்ம புதிய சிருஷ்டியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சாயலை என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாக என்ன செஞ்சிருக்கு? மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு இந்த ஆவியில தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதை உங்களால உணரவோ தொட்டு பார்க்கவோ முடியாது. அவரது வார்த்தைகளின் மூலமாக நீங்க அதை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய சிந்தனைகளையோ சொல்லல, நம்முடைய ஆவியை குறித்து அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தை பாருங்க. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4வது வசனத்தை பாருங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுங்கள்னு போட்டிருக்கா? இல்ல. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா? மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதான். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. நீங்க ஜெபிங்க, உங்களுக்கு நான் அந்த ஸ்பாவத்தை தரேன்னு இதுல போட்டிருக்குதா? இல்ல. ஜெபிக்கிறது தவறு இல்லை. ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. தேவனோடு நம்ம உறவு கொள்ளக்கூடிய ஒரு பகுதி. ஜெபம் நமக்கு தேவை. ஆனா இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு, பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்வு, சமாதானம் நிறைந்த வாழ்வு, தேவ பக்தி நிறைந்த ஒரு வாழ்வு, ஒளி நிறைந்த வாழ்வு, இது நான் ஜெபிக்கிறதுனால இல்ல, எனக்கு ஏற்கனவே இலவசமாக என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு
தந்து அருளினதும் அன்றி அப்படின்னா நம்ம பேசுற வழக்கத்துல சொல்லணும்னா அவர் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். எதை தந்துட்டாரா? தேவ பக்திக்கு என்ன தேவையோ, நம்ம ஜீவனுக்கு என்ன தேவையோ, அது இந்த தேவை அந்த தேவை இப்படி தேவை அப்படிலாம் இல்லை. A to Z நம்ம முன்னாடி என்ன தேவையோ எல்லாமே நமக்கு என்ன செய்யப்பட்டாச்சா? கொடுக்கப்பட்டாச்சு. இதை நம்ம எப்படி அறிந்து கொள்ளணுமா? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எப்படி அறியணுமா? அதுதான் கீழே சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய திவ்ய பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளை நீங்க அறியதா அவரை நீங்க என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். நம்மை நாம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அவர் நம்மை எப்படி படைத்திருக்கிறார், நம்மை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார், நாம் யாராக இருக்கிறோம், இதை அறியும் பொழுது இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு, இந்த மேற்கொள்ளும் வாழ்வு நம்ம மூலமாக என்ன செய்ய ஆரம்பிக்குது? வெளிப்பட ஆரம்பிக்குது. நம்ம எந்த அளவுக்கு அறிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை என்ன செய்தா? வெளிப்படுகிறது. இந்த வாழ்வுக்கு இன்னொரு பெயர் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.